புதுச்சேரியில் சாலைகளில் சிக்னலுக்காக அமைக்கப்படும் சிமெண்ட் கட்டைகள் தரமற்றிருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுச்சேரி நகர மற்றும் புறநகர் பகுதி சாலைகளில் பழைய சிக்னல் கம்பங்களை மாற்றிவிட்டு புதிய சிக்னல் கம்பங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லும் வில்லியனூர் புறவழி சாலையில் புதிய சிக்னல் அமைப்பதற்கான சிமெண்ட் கட்டைகள் கட்டப்பட்டுள்ளன. இந்த கட்டைகள் தரமற்ற பொருட்களை பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். சிமெண்ட் கட்டைகளின் தரத்தை சோதிப்பதற்காக கை மற்றும் கால்களால் உடைத்து அதன் தரத்தையும் சுட்டிக்காட்டினர். இந்த விவகாரத்தில் ஆட்சியாளர்கள் தலையிட்டு உடனடியாக தரமான சிமெண்ட் கட்டைகளை அமைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாண்டிச்சேரியில் எல்லா சிக்னலையும் அதிநவீனமாக போடணுன்ற அடிப்படையில் புதுச்சேரி எல்ஐசி சார்பாக இது போட்டாங்க. தரம் வைத்து போட்டாங்க. ஒருத்தர் கையாலே பேசிருக்கலாம். என்ன தரம் தெரியல, தரமே கிடையாது. இது சிமெண்டால போட்டாங்களான்னு பிரச்சனை. காலையில் கட்டும்போதே அப்புறம் ஒரு வாகனம் 2 வீலர் தட்டினா கூட அது எப்படி தரம் இருக்கும். புது சிக்னலில் அதிநவீன முறையில் சிக்னல் போடுறாங்க, மிகவும் வரவேற்கத்தக்கது. ஆனால் அதே வகையில் பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் கீழே சுற்றி போடப்படுகின்ற அந்த தடுப்பு கட்டைகள் மிகவும் தரம் தாழ்ந்து போடப்படுகின்றன. இதை கையால் உடச்சாலே கீழே அப்படியே பல கொட்டுது. ஒரு மழைக்கு இந்த கட்டை தாங்குமான்னு தெரியல. 2 வீலரில் போகிறவங்க காலை வைக்கும் போதே அப்படியே பல கொட்டுது. இது சுண்ணாம்புல போடுறாங்களா இல்லை சிமெண்டால போடுறாங்களான்னு தெரியல. கட்டைகளுக்கான செலவிடுகின்ற பணங்கள் டோட்டலி வேஸ்ட் தான். நம்ம இது மூலமாக நம்ம சொல்லணும். இது புதுச்சேரி அரசானது தரமற்ற முறையில் இருக்கிறத ஆய்வு செய்து தரமான முறையில் போடப்படுங்கன்னு இது மூலமாக